ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோல்ட் ஸ்டார் அகாடமி. இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் ஒரு புது லெசன் பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன், அதான் லெசனோட பேர். ஸோ ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ்னால் ஜென்ரலாக என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்னால் தமிழில் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளை விற்கிறது, ஒரு பொருளை வாங்குறது, அதுதான் எக்கனாமிக்ஸ் பேசிக்கலி. ஓகேவா? ஸோ எந்த ஒரு பொருளை நம்ம கடையில் போய் வாங்கினாலும் we have to pay the money. We pay the money and buy product. It can be any product. It may ranges from chocolate or rice or car. It can be anything. Okay. So this buying and selling. Okay. So for selling goods, you need to produce the goods first, right? ஸோ உங்ககிட்ட ஒரு பொருள் வந்து இருந்தால் தான் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ தான் நீங்கள் செல் பண்ணுவீங்க, கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறத ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. அந்த பொருளை வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து கன்சப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, so that is called economic activities. Okay, so producing a thing and buying or consume a thing. Okay va? So விற்கிறோம், வாங்குறோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ். பேசிக்காக இருக்க ரெண்டு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? There are two main activities in an economy: production and consumption. Similarly, there are two kinds of people: producers and consumers. So people who involved in production of products, they are called producers. So producers தான் வந்து produce பண்றாங்க. Consumers, they do consuming. They are consuming the product. Okay. So producer, consumer அப்படின்னு சொல்கிறோம். So producer sells the product to the consumers. Consumers pay the money to the producer and they are buying the product. Okay. So production, consumption, இது ரெண்டும் சேர்ந்தது தான் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி. Okay. Next, ஸோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் த ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். ஹியர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் த இன்புட் லைக் சுகர் கேன், மிஷினரி, லேபர், எக்ஸெட்ரா, அண்ட் த சுகர் இஸ் த அவுட்புட். ஸோ மெயினாக வந்து ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ராசஸ் சேஞ்சிங் த இன்புட் டு அவுட்புட். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இன்புட்ஸ் வந்து கொடுக்குறோம், அது ப்ராசஸ் ஆகி வேறு ஒரு அவுட்புட்டாக நமக்கு வெளியில் வருது. ஓகேங்களா? ஸோ ஒரு இன்புட் கொடுக்குறோம், அது ஒரு ப்ராசஸ் ஆகி அவுட்புட்டாக வெளியில் வருது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த சுகர் கேன். ஓகேங்களா? சுகர் கேன்னா என்னது? கரும்பு. ஸோ கரும்பு வந்து விளையுது. ஓகே. ஸோ கரும்பை எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க? இட் அண்டர்கோஸ் சம் ப்ராசஸ். ஓகேவா? சுகர் கேன்லேருந்து ஜூஸ் எடுக்கிறாங்க, அப்புறமா அதை ஃபில்டரிங் பண்ணி நிறைய ப்ராசஸிங்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அது சுகராக வெளியில் வருது. ஸோ இங்கே இன்புட்டுங்கிறது என்னது? சுகர் கேன். அவுட்புட்டுங்கிறது என்னது? சுகர். ஓகேவா? ஸோ இந்த இன்புட் ரா மெட்டீரியல் சுகர் கேன் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ அவுட்புட் ஃபினிஷ்டு குட் சுகர். கரெக்டுங்களா? ஸோ திஸ் ப்ராசஸ், த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் த இன்புட் டு அவுட்புட், த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் த ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட், இந்த ப்ராசஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஒரு கிளாத் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, அங்கே காட்டன் இஸ் த இன்புட். ஓகேங்களா? வெளியே வரும்போது என்ன ஆகுது? கிளாத் வெளியில் வருது. ஸோ காட்டன் வந்து இன்புட்டாக இருக்குது. ஸோ காட்டன்லேருந்து தே மேக் த்ரெட், நூல் எடுக்கிறாங்க. ஸோ நூல்லேருந்து தே மேக் கார்மெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கிளாத் வந்து வெளியில் வருது. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். அது இன்புட் ரா மெட்டீரியல் என்னது? காட்டன். அவுட்புட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் என்னது? கிளாத். சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு உடன் பல்ப்பை வந்து இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ உடன் பல்ப் இன்புட்டாக போகுது, வெளியில் வரும்போது நமக்கு பேப்பர் அவுட்புட்டாக வருது. ஸோ உடன் பல்ப் இஸ் த input raw material. It undergoes some process in the industry. So after the process,
we get the finished product as paper. Okay va? So this process is called as production. So another example, cotton to fabric. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காட்டன் ஹார்வெஸ்டிங் நடக்குது. தென் ஜின்னிங்கிறது என்னென்னா அந்த காட்டன் இருக்குதுங்களா, அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ அந்த நேச்சுரல் ப்ராடக்ட் காட்டனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாக மாற்றுவாங்க. ஆக்சுவலாக வந்து வீவிங்க்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி அதை மாற்றுறாங்க, பஞ்சாக மாற்றுறாங்களா, அதுதான் வந்து ஜின்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜின்னிங் மில் அப்படின்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஜின்னிங் மில் வந்து அங்கே வந்து காட்டனை வந்து நேச்சுரல் ரா காட்டனை வந்து ஒரு பஞ்சாக நமக்கு மாற்றி கொடுக்குது. ஸோ அதுலேருந்து அந்த பஞ்சிலேருந்து நூல் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஸ்பின்னிங் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பஞ்சை வந்து நூலாக மாற்றின பிறகு ஸ்பின்னிங் ஃபேக்ட்ரியில், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து வீவிங். ஸோ நூலை ஒன்று சேர்த்து கிளாத்தாக பண்ணுறாங்க, கரெக்டாக. ஸோ அந்த கிளாத் வந்த பிறகு என்ன பண்ணுறோம், அதை ஷர்ட்டாவோ அல்லது ஒரு ஸ்கர்ட்டாவோ இந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறாங்க. ஓகேவா, வியர் பண்ணுற மாதிரி மாற்றுறாங்க, சரிங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபர்தர் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காட்டன்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஷர்ட்டாக வர்றதுக்கு வந்து இட் அண்டர்கோஸ் ஆல் தீஸ் ப்ராசஸ், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து காட்டன் டு ஃபேப்ரிக் இருக்கிற ப்ரொடக்ஷன் சைக்கிள், சரிங்களா. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன். ஸோ காட்டன்லேருந்து பஞ்சாக வர்றது ஒரு ப்ரொடக்ஷன், அடுத்து பஞ்சை வந்து நூலாக மாற்றுறது ஒரு ப்ரொடக்ஷன், நூலை கிளாத்தாக மாற்றுறது ஒரு ப்ரொடக்ஷன், கிளாத்தை வந்து ஷர்ட்ஸாக மாற்றுறாங்கல்ல, ஸோ அது. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து ஒரு ப்ராசஸோட அவுட்புட் இன்னொரு ப்ராசஸ்க்கு இன்புட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தாலே நல்லா தெரியும், சரிங்களா. ஸோ ஆன் த ஹோல் வந்து இஃப் யூ வாண்ட் அ ஷர்ட் யூ நீட் தீஸ் மெனி ப்ராசஸஸ். So it undergoes your cotton, natural cotton undergoes these production. Okay. So next வந்து the meaning of production. Okay. அதாவது எக்கனாமிக்ஸில் ப்ரொடக்ஷன்னா என்ன மீனிங், ப்ரொடக்ஷன்னா இன் ஜென்ரல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ எக்கனாமிக்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். ப்ரொடக்ஷன் இன் எக்கனாமிக்ஸ் refers to the creation of those goods and services which have exchange value. It means the creation of utilities. ஓகேங்களா. ஸோ ப்ரொடக்ஷனுங்கிறது கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். அதாவது யூட்டிலிட்டி அப்படிங்கிறது நத்திங் பட் யூஸ்ஃபுல்னஸ். ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து ராவாக கிடைக்கிற ஒரு மெட்டீரியலை ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றுறோம், சரிங்களா. ஸோ ராவாக கிடைக்கிற ஒரு மெட்டீரியல், அது காட்டனாகவே இருக்கலாம், ஆனால் அதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றுறோம் இல்லையா. ஓகே. ஸோ அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றுற இந்த ப்ராசஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ரா மெட்டீரியலுக்குமே யூஸ்ஃபுல்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மெட்டீரியலோட ப்ரொடக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும், கன்சியூமர்ஸ்க்கும் அது வந்து ஹாப்பியாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் இன் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த கிரியேஷன் ஆஃப் தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஹவ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. இட் மீன்ஸ் த கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். ஸோ தே ஆர் கிரியேட்டிங் த யூட்டிலிட்டிஸ். ஸோ ஒரு சாதாரண ப்ராடக்ட்டுக்கு இதுக்கு என்ன வந்து யூட்டிலிட்டி க்ரியேட் பண்ண முடியும், இதுக்கு என்ன யூஸ்ஃபுல்னஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ யூட்டிலிட்டி மீன்ஸ் வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் பவர் அப்படின்னா தமிழ் என்ன சொல்கிறோன்னா நம்ம தேவையை நிறைவேற்றக்கூடிய திறன். ஒரு பொருளுக்கு நம்ம தேவையை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு திறன் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, 2 பேருக்கும் ஒரே டைப் ஆஃப் ஐஸ்கிரீம் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து ஷீ இஸ் ஹாப்பி அண்ட் ஷீ இஸ் டெல்லிங் இட்ஸ் யம்மி. ஸோ த அதர் கேர்ள் இஸ் நாட் ஹாப்பி அட் ஆல், ஓகேங்களா. ஸோ அந்த அதர் கேர்ள் இஸ் நாட் ஹாப்பி, ஷீ இஸ் நாட் ஹாப்பி வித் த ஐஸ்கிரீம். ஸோ விச் மீன்ஸ் தட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேர்ள் this ice cream is very very useful. That is, the utility of the ice cream is high for the first girl. For the second girl, the utility of the ice cream is low. Okay. ஸோ இப்போ சில பேருக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீமோட யூட்டிலிட்டி அதிகம். ஓகே. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்சன் வந்து யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் வந்து டிஃபர் ஆகும், சரிங்களா. ஸோ எப்போவுமே மழை பெய்கிற ஒரு ஏரியாவில் வந்து ஜர்க்கின் அல்லது அம்ப்ரெல்லா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸோட யூஸ்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப 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 அதிகம்.
இப்போ ஒரு டெசர்ட்டு அந்த ஏரியாவில் வந்து ரெயினே இருக்காது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெயின் கோட்டோ அல்லது அம்ப்ரல்லாவோ வந்து அதோட யூட்டிலிட்டி என்ன? Obviously it is low, right? So depends on so many factors, utility of a product differs, that is usefulness of a product differs. Okay va? So the utility அல்லது usefulness create பண்றது தான் வந்து production. For example ஒரு 20 years back வந்து fruit jam அப்படிங்கிறது நமக்கு வந்து அதுக்கு யூட்டிலிட்டியே கிடையாது. ஜாமை வந்து லைஃப்பில் வந்து யாரும் யூஸே பண்ண மாட்டோம். பட் இப்போ வந்து எவ்ரிடே வே ஆர் யூஸிங் த ஜாம். இட்லி சாப்பிட்றதா ஜாம் வேணும், சப்பாத்தி சாப்பிடணுமா ஜாம் வேணும், கரெக்டாக? சில்ட்ரன் வந்து தே லைக் இட். ஓகே, ஸோ வாட் இட் மீன்ஸ் தே ஹவ் கிரியேட்டட் த யூட்டிலிட்டி. ஸோ ஜாம்ங்கிறது ஒரு யூஸ்லெஸ்ஸான ப்ராடக்டாக ஒரு இருந்தது 20 years பேக்கு. ஸோ இப்போ வந்து அது ஜாம் வந்து எல்லார் வீட்லேயும் ஜாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நெசசிட்டி ஆயிடுச்சு. சரிங்களா? கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளாக ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் த யூட்டிலிட்டி ஆஃப் த ஜாம் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட். அதை தான் இங்கே நான் மீன் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ யூட்டிலிட்டிங்கிறது யூஸ்ஃபுல்னஸ், அதுதான். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். இந்த யூட்டிலிட்டி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம், யூட்டிலிட்டியோட டைப்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா? ஸோ தெர் ஆர் 3 types ஆஃப் யூட்டிலிட்டி பேசிக்கலி. So what are these 3 types of utility ன்னு பார்த்தீங்கன்னா form utility, place utility and time utility. ஓகேவா? based on the form, based on the place, based on the time, the utility of a product changes. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 types: form utility, place utility and time utility. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து form utility. ஓகேங்களா? If the physical form of a commodity is changed, its utility may increase. அதான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டனாகவே இருந்ததுன்னா அதோட யூட்டிலிட்டி இஸ் வெரி லோ. நோபடி இஸ் கோயிங் டு பை காட்டன், இல்லையா? ஸோ விளைஞ்ச காட்டனை வந்து யாருமே போயிட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட, அக்ரிகல்ச்சரிஸ்ட் கிட்ட வந்து போயிட்டு யாருமே வந்து காட்டன் வாங்கவே மாட்டாங்க, ரைட்? பட் when a cotton is converted into cloth, when the cotton changes its form from cotton to cloth, so அதோட ஃபார்மில் வந்து ஒரு சேஞ்ச் நடக்குது. காட்டன்கிற ஃபார்ம்லேருந்து அது கிளாத்துங்கிற ஃபார்முக்கு போகுது. ஸோ when it changes its physical form, கிளாத்ன்றது இட்ஸ் நெசசிட்டி, எவ்ரிபடி வில் பை, ரைட்? சரியா? ஸோ அதோட யூட்டிலிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சேம் காட்டன் அது காட்டனாக இருக்கும்போது யாருமே யூஸ் பண்ணல, அதோட யூட்டிலிட்டி வெரி லோ. ஆனால் அதே இது வந்து when it changes its form, when it changes to cloth, its utility increases. சரிங்களா? ஸோ when a commodity, the physical form of the commodity is changed, its utility will increase. ஸோ அதை தான் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், சுகர் கேனோட யூட்டிலிட்டி கம்மி தான். ஸோ பொங்கல் டைமில் கரும்பு சாப்பிடுவோம், மற்ற டைமில் நோபடி இஸ் கோயிங் டு பை யூஸ் சுகர் கேன் எவ்ரி டே. ஓகே, பட் வி யூஸ் சுகர் எவ்ரி டே, ரைட்? So when the sugarcane is converted into sugar, when the sugarcane changes its form from sugarcane to sugar, its usefulness increases, its utility increases. So this is called form utility. Okay, the second one is place utility. ஸோ பிளேஸ் யூட்டிலிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராடக்டோட பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. when a product is transported from one place to another place, its utility may increase. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. if a commodity is transported from one place to another place, its utility increases. for example சொல்கிறாங்க, rice transported to Tamil Nadu to Kerala, its utility will be more. Okay, ஸோ தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் வந்துட்டு ரைஸ் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அதோட யூட்டிலிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நார்த் இண்டியன்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுறத விட சவுத் இண்டியன்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகம், இல்லையா? ஸோ அதனால வந்து ரைஸோட யூட்டிலிட்டி when it comes to southern parts of India, its utility increases. ஓகேங்களா? ஸோ இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம் டோர் டெலிவரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குட்ஸ் எப்போவுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
they use all means of transportation, right? So வந்து air transport யூஸ் பண்ணுறாங்க, water transport யூஸ் பண்ணுறாங்க, land transport யூஸ் பண்ணுறாங்க. இப்போ using all means of transport we transfer goods from one place to another place. எதுக்காக நம்ம இதை செய்கிறோன்னா இட்ஸ் யூட்டிலிட்டி இன்க்ரீசஸ். ஓகேவா? அது டோர் டெலிவரியெல்லாம் வரும்போது இப்போ காய்கறி ஒரு இடத்துல விளையுது, ஓகேங்களா? ஒரு இடத்துல பர்டிகுலராக வந்து ஒரு 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 காய்கறி வந்து ரொம்ப ஃபேமஸாக விளையுது. பட் நம்ம அங்கேயே போய் எல்லோரும் வாங்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. ஸோ வென் இட் கம்ஸ் டு அவர் பிளேஸ் இட்ஸ் யூட்டிலிட்டி இன்க்ரீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிவகாசி இஸ் ஃபேமஸ் ஃபார் கிராக்கர்ஸ். பட் எல்லோரும் போய் சிவகாசியில் வாங்க முடியாது. வென் இட் டிரான்ஸ்போர்ட் டு த அதர் பிளேசஸ் இட்ஸ் யூட்டிலிட்டி இன்க்ரீசஸ். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைம் யூட்டிலிட்டி. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ப்ராடக்டோட யூஸ்ஃபுல்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து டைம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இஃப் த கமாடிட்டி இஸ் ஸ்டோர்ட் ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ் இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். ஓகேங்களா? ஸோ ரைஸ் அண்ட் வீட் வந்து ரொம்ப எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸு. ஸோ அதை எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோடைய யூஸ்ஃபுல்னஸ் இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ இட் இஸ் ஸ்டோர்ட் ஃபார் த ரெகுலர் யூசஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் throughout the year. Example rice and wheat. ஓகேவா? ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ லேம்ப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து கார்த்திகை மாதத்தில் தான் அதிகமாக வந்து அதோட யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் நார்மல் டைமில் வந்து டெய்லி வந்து நம்ம வீட்டில் 20 லேம்ப் 30 லேம்ப் அப்படிலாம் ஏற்ற மாட்டோம், கரெக்டாக? பட் இந்த மந்த் ஆஃப் கார்த்திகை தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து என்ன ஆகும், எல்லார் வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 30 லேம்ப்ஸ் வரையுமே கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் இன் தட் பர்டிகுலர் டைம் திஸ் கார்த்திகை லேம்ப்ஸ் யூட்டிலிட்டி இன்க்ரீசஸ். சேம் வே கிராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் த யூட்டிலிட்டி ஆஃப் கிராக்கர்ஸ் இன்க்ரீசஸ். கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, த யூட்டிலிட்டி ஆஃப் கிறிஸ்மஸ் ஸ்டார், கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகும், கரெக்டாக? ஸோ அந்த டைமில் வந்து அதோட யூட்டிலிட்டி இன்க்ரீசஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தேல் ஸ்டோர் தட் கமாடிட்டி ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வென் பர்டிகுலர் டைம் கம்ஸ் த யூட்டிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீசஸ், ரைட்? ஸோ 3 யூட்டிலிட்டிஸ் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 types ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ 3 types ஆஃப் யூட்டிலிட்டி பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி, place utility, time utility. Very good. So 3 types of production என்னன்னு பாருங்க. primary production, secondary production, tertiary production. ஓகேங்களா? ஸோ இது மூணு தான், primary, secondary, tertiary. tertiary or service production அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துலாம். First let us see primary production. ஸோ primary production அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கிற கிஃப்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் ப்ரைமரி ப்ரொடக்ஷன். ஸோ தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் த கிஃப்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ், ஃப்ரம் beneath the earth surface and from the oceans. So when we say earth is 29% of land and 71% of water. நமக்கு தெரியும், சரிங்களா? 71% வந்து வாட்டர் ஏரியா தான் இருக்குது, ஓஷன்ஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் ஓஷன்ஸ். ஸோ ஓஷன் சீஸ்க்கு அடியில் ஏதாவது வந்து கிஃப்ட் ஆஃப் நேச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஓகேவா? நமக்கு ஃபிஷ் மட்டும்தான் வந்து கடலுக்குள்ள இருக்குது அப்படின்னு இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, ஓகேவா? ஸோ வி எக்ஸ்ட்ராக்டட் ஃபார் அவர் யூசேஜ், சரிங்களா? ஸோ அதே மாதிரி லேண்ட்லேருந்து என்னெல்லாம் நம்ம எடுக்கிறோம், ஓகே? ஸோ லேண்ட் அண்ட் ஓஷன் இது வந்து கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஸோ இதுக்கிட்டேருந்து நம்ம என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு வந்து லேண்டில் தான் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஸோ லேண்ட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் இல்லையா? ஸோ அதுதான் அக்ரிகல்ச்சர். தென் ஃபாரஸ்ட்ரிங்கிற என்னது, வி கட் த ட்ரீஸ், ஓகேவா? ஸோ வுடன் லாக்ஸை யூஸ் பண்ணி we make so many useful things, we produce so many useful things, right? So forestry, then fishing, கடலில் மீன் பிடிக்கிறது, தென் மைனிங் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ மைனிங்கில் வந்து என்னெல்லாம் நம்ம பண்ணோம், we used to mine minerals.
சரிங்களா? ஸோ நிறைய கெமிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. கோல்டு, அலுமினியம், சில்வர். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வேர்ல்டு ஃபுல்லா வி ஹேவ் மைன்ஸ். ஸோ எங்கெங்க எந்தெந்த ஏரியால வந்து அயன் ஓர் அதிகமா கிடைக்குது, எந்த ஏரியால கோல்டு அதிகமா கிடைக்குது, எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, பூமிக்கு அடியில வந்து மைனிங் பண்ணி வந்து அந்த ஓர்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸா வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ மைனிங். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது பூமிக்கு அடியில வந்து ஆயில் இருக்கு. ஸோ அதை வந்து டூ சம் மீட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரில் பண்ணி உள்ள இருந்து ஆயில், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வெளியில் எடுப்பாங்க. ஸோ இதை தான் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், மைனிங், ஃபிஷிங், ஃபாரஸ்ட்ரி, agriculture importantly. Okay, so these are all examples for primary production. இது எல்லாமே gifts of nature தான். சரிங்களா? So secondly, secondary production. Okay, secondary production னா என்னதுன்னா, இப்போ நமக்கு பிரைமரி ப்ரொடக்ஷனில் அவுட்புட்டாக வருது இல்லை பார்த்தீங்களா? ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து செகண்டரி ப்ரொடக்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ப்ரொடக்ஷன் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி டேர்னிங் அவுட் செமி ஃபினிஷ்ட் குட் ஆர் ஃபினிஷ்ட் குட் ஃப்ரம் த ரா மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ ரா மெட்டீரியல்ஸ் இங்கே நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ரா மெட்டீரியலை அவங்க ஃபினிஷ்டு குட்டாவோ அல்லது செமி ஃபினிஷ்டு குட்டாவோ மாற்றுறாங்க. ஸோ ஃபினிஷ்டு குட்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சுகர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. சுகர் கேன் அது வந்து நமக்கு நேச்சுரல் ப்ராடக்ட். சுகர் கேன் நமக்கு எப்படி கிடைக்குது? கரெக்ட், அக்ரிகல்ச்சருங்கிறது ப்ரைமரி ப்ரொடக்ஷன். அந்த ப்ரைமரி ப்ரொடக்ஷனில் நமக்கு கிடைக்கிறது தான் சுகர் கேன். அந்த சுகர் கேனை வந்து நம்ம இங்கே சுகர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம், சுகர் ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? வேர் சுகர் ஃபேக்ட்ரி இஸ் த செகண்டரி ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த சைக்கிள் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த சுகர் கேன் என்ன ஆகுது? சுகராக மாறுது. ஓகே. ஸோ கரும்புலேருந்து நமக்கு சக்கரை வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ஃபினிஷ்டு குட்டு நமக்கு கிடச்சிது. சக்கரைன்றது டேரெக்டாக நம்ம சாப்பிடலாம், அது ஃபினிஷ்டு குட்டாக கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து we are getting finished good from raw materialனு சொல்கிறோம். இதே இது செமி ஃபினிஷ்னா என்ன அர்த்தம்? நம்ம அதுக்கும் நம்ம பிக்சர் பார்த்தோம் இல்லையா? காட்டனை வந்து ஜின்னிங் மில்லில் வந்து அது பஞ்சாக மாற்றி தருது. ஓகேவா? ஸோ பஞ்சுன்றது ஒரு செமி ஃபினிஷ்டு தான். அதுக்கப்புறம் அது த்ரெட்டாக மாறணும், அந்த த்ரெட்டை வீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது கிளாத்தாக மாறும். கிளாத் அதுக்கப்புறமா தான் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸாக மாறும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அது செமி ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ரா மெட்டீரியல் ஒரே ஃபேக்ட்ரியிலேயே ஃபினிஷ்டு குட்டாக மாறிடும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, ஒரு ரா மெட்டீரியல் ஒரு ஃபேக்ட்ரியில் செமி ஃபினிஷ்டு குட்டாக தான் மாறும். ஸோ அங்கேருந்து இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு போய் இன்னொரு ப்ராடக்டாக மாறி, இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு போய் இன்னொரு ப்ராடக்டாக மாறி ஃபைனலாக வந்து ஃபினிஷ்டு குட் வெளியே வரும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங்க்குனா ஸ்பின்னிங் மில் மட்டும்தான் அவங்க வச்சுருப்பாங்க, ஜின்னிங்னா ஜின்னிங் மில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, தென் வீவிங்னா வீவிங் செக்ஷன் மட்டும்தான் தனியாக இருக்கும். ஸோ ஒரு 3 ஃபேக்ட்ரியை தாண்டி தான் நமக்கு வந்து கிளாத், 3-4 ஃபேக்ட்ரியை தாண்டி தான் கிளாத் நமக்கு வெளியில் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாமே வந்து செகண்டரி ப்ரொடக்ஷனில் தான் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஒரு ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்டாவோ செமி ஃபினிஷ்டு குட்டாவோ மாறுறத தான் வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, கார்ஸ், ஃபர்னிஷிங், கிளாத்திங், கெமிக்கல்ஸ், இன்ஜினியரிங், பில்டிங் எல்லாமே வந்துட்டு நமக்கு என்னது செகண்டரி ப்ரொடக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெர்ஷியரி ப்ரொடக்ஷன். ஸோ டெர்ஷியரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, industries in the tertiary sector enable the finished goods to be put in the hands of consumers. For example, distributive traders, banking, insurance, transport, communications, government services such as law, administration, education, health and defense. ஸோ இதில் டெர்ஷியரி ப்ரொடக்ஷனில் என்னன்னா, எக்ஸாக்டாக வந்து இங்கே எதுவும் வந்து ஃபேக்ட்ரி மாதிரிலாம் நம்ம வந்து ரன் பண்ணல. ஸோ ஆல்ரெடி ஃபினிஷ்டு குட்டை நம்ம வந்து கஸ்டமர் கையில் போய் சேர்க்கணும். ஸோ அதுதான் வந்து டெர்ஷியரி. ஸோ அதனால தான் அதை வந்து சர்வீசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினிஷ்டு குட் அவைலபிளாக இருக்குது, அந்த ஃபினிஷ்ட் குட் வந்து தட் ஷுட் ரீச் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ அதை தான் வந்து டெர்ஷியரின்னு சொல்கிறோம் அல்லது சர்வீஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், கவர்மெண்ட் சர்வீசஸ்
இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம்ஒன் ரிசர்வ் பேங்க் தான் வந்து நமக்கு வந்து ரூபா நோட்லாம் அச்சடிக்கிறாங்க. ஸோ அது நம்மளோட கைக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பேங்க்ஸ். ஸோ டு ரீச் த கஸ்டமர்ஸ் ஹேண்ட்ஸ் யார் வேலை பார்க்குறா? இந்த டெர்ஷியரி ப்ரொடக்ஷன். சரிங்களா? சர்வீஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அதே மாதிரி தான் ஹெல்த்து, டிஃபென்ஸு, எஜுகேஷன் எல்லாமே. ஓகேவா? ஸோ எஜுகேஷன்லாம் வந்துட்டு என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வி இம்பார்ட் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ அவங்க கைக்கு வந்து நாலேஜ் போய் சேருது, அவங்க கைக்கு வந்து டிகிரி போய் சேருது, அவங்க கைக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இட் ரீச்சஸ் தேர் ஹேண்ட்ஸ். ஓகே. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து சர்வீஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், தென் டிஃபென்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ பீட் ஆர்மி ஆர் நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்வீஸ் செக்டாரில் தான் வரும். ஓகே. தி நெக்ஸ்ட் ஒன், பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர் ப்ரொடக்ஷன். இப்போ பாருங்கள், அயன் ஓர் வந்து எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ அயன் ஓர் மைன் பண்ணி லேண்ட்லேருந்து மைன் பண்ணி எடுக்கிறது, அது வந்து என்னது? பிரைமரி ப்ரொடக்ஷன். கரெக்டாக? அதுக்கப்புறமா வந்து அயன் இண்டஸ்ட்ரிக்கு போகுது. ஸோ அயன் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க? அயன் ஓர்ஸை யூஸ் பண்ணி மெட்டல் ஷீட்ஸாக மாற்றுறாங்க, அல்லது ஒரு போல்ட்டு, நட்டு ஏதோ ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன? செகண்டரி செக்டர். ஸோ ப்ரைமரி செக்டர்லேருந்து ஒரு ரா மெட்டீரியலை லேண்ட்லேருந்து எடுக்கிறாங்க, அயன் ஓரை லேண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. செகண்டரி செக்டரில் தான் வந்து அந்த மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாருங்கள், காட்டன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ காட்டன்கிற வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, காட்டன். ஸோ அது வந்து என்னது? அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி விச் கம்ஸ் அண்டர் பிரைமரி ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ அந்த பிரைமரி ப்ரொடக்ஷனில் கிடைக்கிற காட்டனை என்ன பண்ணுறோம்? காட்டன் இண்டஸ்ட்ரி போகுது. ஓகேங்களா? ஸோ காட்டன் இண்டஸ்ட்ரிங்கிறது செகண்டரி ப்ரொடக்ஷன். ஸோ செகண்டரி ப்ரொடக்ஷனில் போன பிறகு தான் அது வந்து கிளாத்தாக ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் உள்ள இன்டர்லிங்க் தான் வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அடுத்தது பாருங்கள், வீட் ஃப்ளார். ஸோ வீட் ஃப்ளாருங்கிறது வந்து நமக்கு வீட் எங்கேருந்து கிடைக்குது? அக்ரிகல்ச்சர் மூலமாக கிடைக்குது. ஸோ விச் இஸ் த பிரைமரி ப்ரொடக்ஷன், வீட் ஃப்ளாருங்கிறது. ஸோ அந்த வீட் ஃப்ளார் வந்து பிரெட் ஃபேக்ட்ரியில் போய் இட் அண்டர்கோஸ் சம் ப்ராசஸ். ஸோ பிரெட் ஃபேக்ட்ரிங்கிறது என்னது? செகண்டரி ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பிரைமரி ப்ரொடக்ஷனும் செகண்டரி ப்ரொடக்ஷனும் சேரும்போது நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பிரெட்டாக ஆன பிறகு இது நம்ம கைக்கு வருது பார்த்தீங்களா? நம்ம எப்படி வாங்குகிறோம்? ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பிரெட் வாங்குகிறோம். ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டுன்றது என்னது? டெர்ஷியரி. எஸ், அது வந்து சர்வீஸ் ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, டெர்ஷியரினா என்னன்னு சொல்லி கொஞ்சம் க்ளீனாக புரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்ததுல, இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, இந்தியன் எக்கானமி இஸ் அ மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர் எக்ஸிஸ்டிங் டுகெதர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக்சட் எக்கானமி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ மிக்சட்னா ப்ரைவேட்டும் கம்பெனிஸ் வச்சுருக்கு, பப்ளிக்கும் கம்பெனிஸ் வச்சுருக்கு. ஸோ அதை தான் வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைவேட் செக்டர் அப்படின்னா என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் அல்லது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதே இது பப்ளிக் செக்டர்னால் என்னென்னா இட் இஸ் ரன் பை கவர்மெண்ட். ஓகே. ஸோ கவர்மெண்ட் தான் வந்து அது கம்ப்ளீட்டாக ரன் பண்ணும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வில் டேக் கேர். ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎன்ஜிசி இருக்குது. ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி. ஓகே. ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி வந்து நம்ம கவர்மெண்ட்டோடது, இட்ஸ் அ பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ விச் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆயில் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, லேண்ட்லேருந்து மைனிங் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி வி ஹவ் ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் மைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ப்ரைவேட் செக்டர் கம்பெனி. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து மிக்சட் எக்கானமி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா ப்ரைவேட் செக்டர்ஸும் இருக்குது, பப்ளிக் செக்டர்ஸும் இருக்குது.
ஓகே. ஸோ ரெண்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து வி கால் இட் அஸ் மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து தே ஆர் மோர் டாமினன்ட். கவர்மெண்ட் கம்பெனிஸே அவ்வளோவா இருக்காது, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸே அவ்வளோவா இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் ஒரு மோர் டாமினன்ட் தென் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ். அதிகமான ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் இருக்குது, பப்ளிக் கவர்மெண்ட் ரன் பண்ணுற கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அதே இது வந்து சைனா எடுத்துட்டிங்கன்னா, ஸோ அவர் நெய்பரிங் கண்ட்ரி சைனாவில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ரொம்ப கம்மி, அப்படியே ஆப்போசிட், யூஎஸ்க்கு ஆப்போசிட். ஓகேங்களா? பப்ளிக் செக்டர் கம்பெனி தே ஆர் மோர் டாமினன்ட். அதிகமாக வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுற கம்பெனி தான் வந்து அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, வேறஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர் வெரி ஃபியூ. ஓகே. ஸோ ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை, எல்லா செக்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் கம்பெனியும் இருக்கும், பப்ளிக் கம்பெனியும் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பஸ்ஸு லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டிவி சேனல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொதிகை சேனல் இருக்குது விச் இஸ் ரன் பை கவர்மெண்ட். ஓகே. ஸோ வி ஹவ் அதர் சேனல்ஸ் ஆல்சோ. இப்போ சன் டிவி, விஜய் டிவி அதெல்லாமே வந்து ப்ரைவேட். சரிங்களா? ஸோ அதுமாதிரி ரேடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராட்காஸ்ட் பண்ணுற ரேடியோவும் இருக்குது, ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா வந்து அது கவர்மெண்ட்டோடது. ஸோ அதே இது மற்ற சேனல்ஸ் ஹலோ எஃப்எம், பிக் எஃப்எம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாமே வந்து என்னது வந்து உங்களுக்கு ப்ரைவேட். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது வந்து ஒரு சர்வீஸ் செக்டர் தான். ஓகே. ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ரீச்சஸ் த கஸ்டமர்ஸ் ஹேண்ட்ஸ் இல்லையா? ஸோ அது இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு ப்ரைவேட்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும், பப்ளிக்கோட கான்ட்ரிபியூஷன், பப்ளிக் மீன்ஸ் கவர்மெண்ட் கம்பெனியுமே இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரோப்ளேன்ஸ் எல்லாமே பாருங்கள், அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டும் பாருங்கள் கவர்மெண்ட் இருக்கும், கவர்மெண்ட்டோடதும் இருக்கும், ப்ரைவேட்டோடதும் இருக்கும். நிறைய எல்லா செக்டார்ஸ்லேயுமே மோஸ்ட்லி வந்து மிக்சடாக தான் இருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா. ஸோ வி கால் இந்தியன் எக்கானமி ஆஸ் அ மிக்சட் எக்கானமி. சரி, அடுத்து வந்து த மோஸ்ட் to the gross domestic product of our country is contributed by tertiary sector. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபி, அடிக்கடி டிவி நியூஸ்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க, ஜிடிபி நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி வந்து கம்மியாயிடுச்சு, ஜிடிபி வந்து இந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நியூஸில் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஜிடிபி அப்படிங்கிறது என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது இட்ஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் அவர் எக்கனாமி. ஓகேங்களா? ஸோ ஜிடிபி வந்து நல்லா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியன் எக்கானமி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜிடிபி வந்து ரொம்ப புவராக இருக்குன்னா ஸோ எக்கானமி வந்து புவராக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்கல் சிஸ்டம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஜிடிபியை வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது எதுன்னு சொல்கிறாங்க, டெர்ஷியரி செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த சர்வீஸ் செக்டார் மூலமாக தான் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரிலேட்டடாக இருக்க புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? give short answer. What is production கேட்டிருக்காங்க. definition, you have to write the definition of production. What is utility? They have asked usefulness, right? Name the types of utility. 3 types of utility: form, time, place. Then name 3 types of production: primary, secondary, tertiary types of production கேட்டிருக்காங்க. Then give brief answer. Explain the types of production. So இப்போ 3 types of production பார்த்தோம் இல்லையா, primary production, secondary production, tertiary production. So இதை தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ these are all the book back questions. ஸோ நம்ம இதோட செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்கள், ஈஸியாக படிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.